السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده، أشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله كثيرا. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أهو ومن كره لقاء الله كره الله لقاءه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிப நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, புனிதமான முபாரக்கான சிறப்பான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய 2 பகுதிகள் எங்களை விட்டும் பிரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய மிக முக்கியமான பகுதியான 3வது பகுதி இறுதி 10க்குள் நாம் காலடி எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தினுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் மிகவும் பெருமதியானது. அதிலும் ரமலானுடைய அந்த இறுதி பகுதியில் உள்ள ஒவ்வொரு வினாடியும் செகண்டும் முன்னால் சென்ற நாட்களை விட பன்மடங்கு மிகவும் பெருமதியானது. இந்த கடைசி பகுதியில் மிக முக்கியமான 3 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த இறுதி 10 தான் ரமலானினுடைய இத்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட அந்த இபாதத். இரண்டாவது, இந்த இறுதி 10ல் ஒரு இரவில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவும் இருக்கிறது. மூன்றாவது, இந்த இறுதி 10ன் கடைசியில் தான் நோம்பாளிகளுடைய இபாதத்துகளுக்கும் நன்மைகளுக்கும் அவர்கள் போட்டி போட்டு அமல் செய்வதற்கும் பரிசு வழங்கக்கூடிய இரவு என்ற ஒரு இரவு அல்லாஹ்விடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே இபாதத்திலே நல்ல காரியங்களிலே இரவு பகலாக முயற்சி செய்வார்கள். ரமலான் வந்துவிட்டால் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலான் அல்லாத காலத்தில் இபாதத்திலே நற்காரியங்களிலே முயற்சி செய்வதை விட கூடுதலாக ரமலானிலே முயற்சி செய்வார்கள். அதிலும் இறுதி 10ஐ அடைந்து விட்டால் அவர்களுடைய இபாதத்தின் முயற்சி இன்னும் கூடிவிடும். ஷத்த மிஅஸரஹு ஹதீஸிலே வருகிறது.
இறுதி பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்தை கூறும் பொழுது எப்படி கூறப்படுகிறது என்றால், எப்படி அந்த இபாதத்துக்கு தயாராகுவார்கள் என்றால், ஷத்த மிஅஸரஹு, சாரத்தை இருக்க கட்டிக்கொள்வார். இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது. ஒரு பாரமான வேலையை செய்ய போகிறார், ஒரு பாரமாக ஒரு சுமையண்ட தூக்குறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டா சில வேலை கொஞ்சம் இருங்க சாரத்தை நல்லா கட்டிக்கும்பார். எதுக்கு பாரமான ஒன்றை தூக்க போகிறார், கஷ்டமான ஒரு வேலையை செய்ய போட்டார். இபாதத்திலே இன்னும் கூடுதலான முயற்சி செய்வதற்கு உதாரணமாகத்தான் அப்படி சொல்லப்பட்டது. தூக்கத்தை மிகவும் குறைத்து விடுவார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே முழுமையாக ஆகிவிடுவார்கள், சஹாபாக்களையும் தன்னோடு அழைத்து கொள்வார்கள், தன்னுடைய மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள். இந்த இறுதி பத்திலே முழுமையாக மஸ்ஜிதுக்குள் இருந்து கொண்டு எப்படியாவது அல்லாஹுடைய பொருத்தத்தையும் கபூலியத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும், லைலத்துல் கத்ருடைய இரவை எப்படியாவது அடைய வேண்டும் என்று இரவு பகலாக துஆவிலும் திலாவத்திலும் தொழுகையிலும் இஸ்திக்ஃபாரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக ஈடுபடக்கூடிய நாட்கள் தான் இந்த இறுதி பத்து. வாழ்க்கையில் ஒரு 40 ரமலானை சந்தித்து அல்லது ஒரு 30 ரமலானை சந்தித்து ஒவ்வொருவரும் கணக்கு போட்டு பாருங்கள். பருவ வயதை 15 வயதில் அடைந்திருந்தால், எனக்கு இப்பொழுது ஒரு 60 வயதாக இருந்தால் குறைந்தது நான் கடமையாக நிலையிலே 35 ரமலானை சந்தித்திருக்கிறேன். 45 ரமலான். 50 வயதிலே உள்ளவர் 35 ரமலானை சந்தித்திருக்கிறார். 40 வயதிலே உள்ளவர் 25 ரமலானை கடமையான நிலையிலே சந்தித்திருக்கிறார். இப்படி சந்தித்த இந்த ரமலான்களில் எத்தனை ரமலானில் நான் லைலத்துல் கத்ரை அடைந்திருப்பேன் என்று யாருக்கு உறுதியாக சொல்லலாம்? உறுதியாக ஒரு சாராருக்கு சொல்லலாம். யாரெல்லாம் இறுதி பத்தை முழுமையாக மஸ்ஜிதுக்குள் இத்திகாஃபிலே கழித்தார்களோ அவர்களுக்கு எழுதி தரலாம், உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்தது. அதுக்கு தான் இத்திகாஃப். இறுதி பத்தை மஸ்ஜிதுக்குள்ளே முழுமையாக இத்திகாஃபிலே கழித்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே உறுதியாக ஆதரவு வையுங்கள், எங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் நிச்சயமாக கிடைத்தது. ஏன் அவர் பள்ளிக்குள்ளே இருந்தார், இபாதத்திலே இருந்தார். இத்திகாஃபிலே உள்ளவர் தூங்கினாலும் இபாதத். எப்படி தொழுதால் இபாதத்தோ தூங்கினாலும் இபாதத். இந்த இறுதி பத்தினுடைய மிக முக்கியமான அமல் இத்திகாஃப். இந்த அமலை யாரும் லேசாக நினைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வணக்கங்களை உற்சாகப்படுத்தினார்கள், ஆனால் அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள். உற்சாகப்படுத்துவார், உம்மத்துக்கு சிரமமாகி விடுமோ என்பதனால் தனக்கு விருப்பமாக இருந்தாலும் சில அமல்களை செய்ய மாட்டார், அல்லது ஓரிரு தடவை செய்வார்கள். உதாரணத்திற்கு ரமலானிலே உம்ரா செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினார்கள். எதுவரைக்கும்? ரமலானிலே உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ்ஜு செய்ததை போல. அபூ தாவூதிலே ஹதீஸ் இருக்கு. ஆனால் சரியான கருத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே 9 ரமலானை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ரமலானிலே ஒரு உம்ரா செய்யவில்லை. ஆனால் சிறப்பு சொன்னார், செய்வது பாக்கியம். சில அமல்கள் இருக்கிறது மிக முக்கியமானது, மிக வலியுறுத்தப்பட்டது, அதனை யாரும் விட்டுவிடவே கூடாது. உம்மத்துக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் அதனை வாழ்நாளிலே விடாமல் செய்தார்கள். அப்படியான அமல்களில் ஒன்றுதான் உதாரணத்துக்கு உல்ஹியாவுடைய அமல். தான் வாழும் காலம் எல்லாம் நிறைவேற்றினார்கள், தன்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் செய்யுமாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் வசியத்து செய்துவிட்டு மரணித்தார்கள்.
அப்படியான மிக வலியுறுத்தப்பட்டதுதான் ஃபர்லான தொழுகையோடு தொழப்படக்கூடிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான முஅக்கதான தொழுகை. அதை விடுபட்டால் கலா செய்வார்கள். ஒரு நாள் அசருக்கு பின்னால் 2 ரகாத் தொழுதாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது நீங்கள் வளமையாக தொழாத தொழுகையை இந்த டைமில் தொழ மாட்டீங்களே? சொன்னாங்க, லுஹரு பின்னால் தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகை. ஒரு கூட்டம் வந்து அவர்களை பற்றிய அவர்களோடு கதைத்து கொண்டு பேசி கொண்டிருந்ததிலே விடுபட்டது. அந்த லுஹருடைய பிந்திய சுன்னத்தை கலா செய்தேன் என்றார். இஅ்திகாஃப் இறுதி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ரமலானில்தான் அவர்களுக்கு இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பதற்கு கிடைக்கவில்லை. அதை ஷவ்வாலிலே 10 நாள் கலா செய்தார். எவ்வளவு முக்கியமாக இருக்கும்! தன்னுடைய வாழ்நாளிலே சந்தித்த ரமலானிலே ஒரு ரமலான் அவர்களுக்கு இஅ்திகாஃப் தவறியது சில தீனுடைய வேறு சில முக்கியமான பயணங்களின் காரணமாக. அதை ஷவ்வாலிலே கலா செய்தார். இறுதி ரமலானிலே 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார். சிலவேளை அந்த வருடத்தினுடைய அல்லது அது கடைசி ரமலான் அடுத்த வருடம் கிடைக்காத என்ற நோக்கத்தில் இருந்திருக்கலாம். 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார். ஏன்? ரமலானுடைய மிக வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான சுன்னத்து இந்த இஅ்திகாஃபிலே இருப்பதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் அடைந்து கொள்கிறான். இஅ்திகாஃப் என்றால் என்ன? மனிதன் முழுமையாக தன்னை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே வைப்பது. யா அல்லாஹ், இதோ உனக்காக வேண்டி முழு துனியாவுடைய காரியங்களை விட்டுவிட்டு உலக சிந்தனைகளை எல்லாம் கல்விலிருந்து வெளியிலே வைத்துவிட்டு இதோ உனக்காக வேண்டி வந்து நான் உட்கார்ந்து விட்டேன். உன்னுடைய பொருத்தத்தை தேடி வந்திருக்கிறேன், உன்னுடைய சுவர்க்கத்தை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னை எப்படியாவது அன்பு வைத்து நேசிக்க வேண்டும் என்று அப்படியே மஸ்ஜிதுக்குள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே வந்து உட்கார்ந்து விடுகிறார். இவரை அல்லாஹ் நிச்சயமாக பொருந்திக் கொள்ளும். ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வந்துட்டார். கல்பு எத்தனையோ தேவை அவருக்கும் இருக்கிறது. சொருக்கத்துக்கு போறாண்டா ஃபர்லான கடமைகளை மட்டும் செஞ்சா போதும். சில நேரங்கள்ல சில கேள்வி எழும்பலாம், எதுக்கு இவ்வளோ அமல் செய்யும்? சில பேர் கேட்கலாம், சரி இஅ்திகாஃப் இருக்கலான்னு நரகத்துக்கு போக மாட்டோம் தானே? ஓ, நரகத்துக்கு போக மாட்டோம், தராவியை தொல்லாட்டி நரகத்துக்கு போக மாட்டோம். அப்ப எதுக்கு இவ்வளோ தியாகம் செய்யும்? அல்லாஹ் கடல் நஃபில் வணக்கங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவதனால் கிடைக்கும் லாபம் என்ன? தராவி கட்டாயம் தொழணும் இல்லை, கட்டாயம் இல்லை. இஷாட பிந்தின சுன்னத்தும் கட்டாயம் இல்லை. இஷாவை தொழுதுடனே பேய்த்து தூங்கினாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள். புகாரியிலே இருக்கிறது. வருவார்கள், எப்படி பேச வேண்டும் என்று கேட்க வேண்டிய கேள்வியை மீட்டி கொண்டு வார், மறந்துடுமோ. யுஸ்மஉ தவியு சௌதிஹி வலா யஃஹமு மா நகூல், சஹாபாக்கள் சொல். அவர் வாயுக்குள் ஏதோ ஒன்றை உளம்பியவராக வருகிறார், அது என்ன என்று எங்களுக்கு விளங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முழங்காலில் உட்கார்ந்தார். உட்கார்ந்துடனே அவர் கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட தூதுவர் எங்கட பகுதியில வந்து சொன்னாரு, நீங்க சொன்னதாக 5 நேரம் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டுமாம், அப்படியா? ஓ, நான் சொன்னேன், கட்டாயம் தொழ வேண்டும். 2வது கேட்டாரு, அதே போல அவர் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதாக சொன்னார். ஆம், நான் அப்படி சொன்னேன். இப்படி ஜகாத்தை கேட்டார், ஹஜ்ஜை கேட்டார். கடைசியில் அவர் இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், இதை விட நான் எதையும் கூட செய்ய மாட்டேன், கடமையை மட்டும் செய்வேன், ஆனால் இதில் ஒரு குறையும் செய்ய மாட்டேன். 5 நேரம் தொழுவேன், நோன்பு பிடிப்பேன், கடமைண்டா ஜகாத்தை கொடுப்பேன், இதை விட கூட எதுவும் செய்ய மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதில் வரவும் இல்லை, ஆள் ஓடுறார். ஹதீஸ்ல அப்படியே வரும். திரும்பி போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து என்ன சொல்லிட்டான், சும்மா கற்பனை பண்ணணும். வந்தார் வேகமாக, ஒரு சலாமும் இல்லை கலாமும் இல்லை, உட்கார்ந்தாரு முழங்காலில், கேள்வியை கேட்டார், அவரே பதிலாக கொடுத்தாரு. அடுத்த ஜவாபு பதில் வாரத்துக்கு எழும்பி போகிறான். சஹாபாக்களை பார்த்து, பார்த்தீங்களா ஒழுக்கம் இல்லாதான் எப்படி பேசணும் மட்டும் தெரியும், அதில் வேற பருளை மட்டும் செஞ்சுட்டு அவர் போகிறார் அப்படின்னு அவரை குறை சொல்லல. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சுவர்க்கவாதியை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அஃப்லஹ இன் சதக, சொன்னதை போன்று அவர் பருளை மட்டும் செய்தாலும் அவர் வெற்றி பெறுவார் என்று. அப்ப எதுக்கு இந்த சுன்னத்து, எதுக்கு தராவி, எதுக்கு 6 நோன்பு, எதுக்கு திங்கள் வியாழன் நோன்பு, எதுக்கு தஹஜ்ஜுத், எதுக்கு இஸ்திக்ஃபார், ரமலான் இவ்வளோ குர்ஆன் எதுக்கு ஓதணும்? சொர்க்கத்தை பேத்திரலாம் ஃபர்ல மட்டும் செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்தினாங்க வேறொரு ஹதீஸ். சஹாபாக்களை வைத்துக்கொண்டு ஒரு நாள் சொன்னார்கள், யார் ஃபர்லான தொழுகையை தொழுது ரமலானுடைய மாதத்திலே நோன்பும் பிடித்து, கடமையாக இருந்தால் ஜகாத்தையும் கொடுத்து, கடமையாக இருந்தால் ஹஜ்ஜையும் செய்தால் அவர் சுவர்க்கத்திலே நுழைவார் என்று சொன்ன பொழுது சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இதை மக்களுக்கு இப்பொழுதே அறிவித்து விடவா? இதை சொன்ன எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ல தொழுதுட்டு ஃபர்லான நோன்பை பிடிச்சிட்டு துனியாட மற்ற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு திருப்தியாக வாழ்வார்களே, எப்படியும் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று. பாவங்கள் செய்யாமல், பாவம் நடந்தால் அதற்குரிய தௌபா செய்துவிட்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் வைத்திருக்க. இதை சொல்லிடவான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸரின் நாஸ யஅமலூன், இல்லை மக்கள் அவர்களுடைய உற்சாகத்தில் விடுங்கள். இது கடமைகளாக இருந்தாலும் மக்கள் உற்சாகத்தோடு நவாஃபில்கள் நஃபில் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். கடமை இல்லாத சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார்கள், கடமை இல்லாத சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறார்கள், கடமை இல்லாத சதகாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய உற்சாகத்திலே விட்டுவிடுங்கள். ஏன் தெரியுமா? சுவர்க்கம் என்பது ஒன்றல்ல, சுவர்க்கம் 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அதிலே ஆக உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபர்ல மட்டும் செய்தால் கிடைக்கும் சொர்க்கம் என்பது அது அடித்தட்டு, அதுக்கு மேல 99 தட்டு. ஒன்னாவது சொர்க்கத்துல இல்லாத இன்பங்களுக்கும் 2வது, அங்குள்ள மனம், அங்குள்ள சாப்பாடு, அங்குள்ள பழம், அங்குள்ள பெட்ரூம்கள், அங்குள்ள கட்டிடங்கள், அங்குள்ள தங்கம் வெள்ளி, அது 1வதுல மாதிரி இல்லை, அது 2வது, 2வதை விட 3வது, 3வதை விட 4வது, அப்ப 80வது, 90வது, 100வது. இதுக்கு போட்டி போடும். நான் 100வது சொர்க்கத்தில் இருக்கேன். சொர்க்கத்துல கீழ் தட்டுல உள்ளவர் அவருக்கு மேல உள்ளவர் எப்படி பார்ப்பாருன்ற ஹதீஸ்ல வருவது, கீழே பூமியில உள்ளவர் வானத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்க்கறது போல. அப்ப 100வதுல உள்ளவர் எங்க? இப்ப ஒரு ஹதீஸ்ல வருவது, மேல உள்ள சொர்க்கத்துல உள்ளவர் கீழெல்லாம் வந்துட்டு போவார், ஆனா கீழே உள்ளவருக்கு மேல போகிறார். ஃபர்ல மட்டும் செஞ்சுட்டு கீழ்த்தட்டுல உள்ளவருக்கு மேலுள்ளதெல்லாம் பசுந்தாய்க்குமா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வேண்டாம். உங்களுக்கு போறதுக்கு அங்கே அனுமதி இல்லை, உங்களோட தரம் நீங்க கீழே தான் நிற்போம். சரிதானே? உலகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்துக்கிறார் ஒருத்தர், இன்னமொத்தர் செகண்ட் கிளாஸ்ல, இன்னமொத்தர் தேர்ட் கிளாஸ்ல. எல்லாம் ஒரே ரோட்ல தான் போகும் ட்ரெயின், எல்லாரும் கொழும்பு தான் போறோம். ஆனா கூட பணம் செலவழிக்கிற அளவுக்கு அங்கே சொகுசு கூட. ஃபெஸ்ட்ல உள்ளவர் தேடுக்கு வந்து உட்கார்ந்தா அதுல கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமேன்னு வந்தா அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் 3வதுல உள்ளவர் 1 பேர் உட்கார்ந்தாருடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய்த்து கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே, கொஞ்சம் அடுத்த ஸ்டேஷன் வரும்போது இதில் உட்கார்ந்துக்கும் போமேண்டா.
ஒரு அனுமதிக்கு மேல சொருக்கத்துல உள்ளவருக்கு கீழே எல்லாம் வருவாரு, பேசிட்டு போவாரு, கழிச்சிட்டு போவாரு. கீழே உள்ளவருக்கு மேல போறதுக்கு இதான் சொருக்கம். 100 அந்தஸ்து இருக்கிறது. அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். சும்மா உதாரணத்துக்கு ஆக கீழ் உள்ள சொர்க்கத்தை பற்றி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குதுண்டா, லபினத்தும் மின் ஸஹப் வலபினத்தும் மின் ஃபில்லா, ஒரு கல்லு தங்கம் ஒரு கல்லு வெள்ளி, ஒரு கல்லு தங்கம் ஒரு கல்லு வெள்ளி. இது ஆக தரம் குறைஞ்ச சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டது. தங்கம் உண்டாலே எவ்வளோ பெருமதி, ஒரு பவுன் 10 பவுன் தங்கமே அதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. வீட்டில் உள்ள ஆக பங்கரில் போட்டு அடைச்சி வச்சு தங்கம் அங்கே எல்லாருக்கும் போகிறதுக்கே ஒரு கல்லு தங்கம் ஒரு கல்லு வெள்ளி. அதை இணைக்கப்பட்டிருப்பது மிலாதுஹா அல் மிஸ் கஸ்தூரி. கீழே அந்த சொருக்கத்தினுடைய பூமி ஜாஃபரான் குங்குமம். இந்த உலகத்தில் மண்ணோடு கலந்து பொடிக்கற்கள் இருப்பதை போல ஹஸ்பாவுஹா அல்லுலு, அதனுடைய பொடிக்கற்கள் எல்லாம் முத்துக்கள், சிதறிய முத்துக்கள். சும்மா கற்பனை பண்ணுங்க எப்படி இருக்கும் இந்த சொர்க்கம். இது நான் சொல்றது ஆக தரம் குறைஞ்ச சொர்க்கம். இதுல உள்ள வாசம் மசீரத்து 500 ஆம், இதுல உள்ள மனம் வீசுமாம் 500 வருஷம் தூரம் போற அளவுக்கு. அந்த சொர்க்கத்துல வாசம் எப்படி? இதுக்குள்ள இருக்கக்கூடியவர் அவருடைய சொர்க்கத்துல இல்லாத ஒரு வாசத்தை நுகர்வார். கேட்பாரா, இது எங்கிருந்து வருவது, என்ற சொர்க்கத்தில் இந்த வாசம் இல்லையே, என்ற சொர்க்கத்துல இந்த மனம் இல்லையே என்று சொல்லி அவரு கேட்பாரும், இது எங்கிருந்து வருது? அப்ப சொல்லப்படுமா, இது உங்களுக்கு மேல உள்ளவர் திரும்பும் பொழுது அவருடைய உடம்பில் இருந்து வந்த வாசம். அப்படியா? சொர்க்கத்துல வியர்வையும் கஸ்தூரின்னு வரும். ரஷ்ஹு அல் மிஸ்க், சொர்க்கவாசியில வேர்வையும் கஸ்தூரி. லா யதகவ்வதூன் வலா யதமஹதூன் வலா யபூலூன். சொர்க்கவாசிக்கு 1க்கு 2 போற தேவை வராது, மூக்கு சீர்ற தேவை வராது. உங்களுக்கு மேல உள்ளவர் திரும்பும் பொழுது அவருடைய உடம்பில் இருந்து வந்த வாசம் கீழ்த்தட்டில் உள்ள முழு சொர்க்கத்திலேயும் இல்லை. கேட்பாரம், அவர் என்னைய கூட என்ன செஞ்சார்? இதான் நஃபில் வணக்கத்துல பெருமதி. என்னைய விட என்ன கூட செஞ்சார் அவர்? உங்களை விடவா? அவர் 1,00,000 ரக்கா தொழுதிக்கிறாரு, 100 குர்ஆன் ஓதிக்கிறாரு, கோடி சதக்கா கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட மாட்டாதான். உங்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்றார். இதுக்கு தான் அமல்ல போட்டி போடுவாங்க. மஸ்ஜிதுக்குள் ஃபர்லான தொழுகை தொழுத எல்லோருமே சுவர்க்கத்திலே நுழைவார்கள். ஆனால் முதல் சஃபுல தொழுதவரும் 5வது சஃபுல தொழுதவரும் சமம் இல்லை. இவர் மேலே இருப்பார், அவர் கீழே. இதான் வித்தியாசம். தராவி 10 தொழலாம், 8 தொழலாம், 16 தொழலாம், 20 தொழலாம். தொழுற அளவுக்கு 20 தொழுதவரும் 10 தொழுதவரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார். இதான் வித்தியாசம். சொர்க்கத்துக்கு போவாங்க. முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் பேணுதலாக தொழுதவரும் ஃபர்ல மட்டும் தொழுதவரும் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா அவருடைய தரம் எங்கேயோ இருக்கு. முழு ரமலானின் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி அமல் செய்தவரும் கடைசி 10ல முழுமையாக ஏத்திகாப் இருந்தவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஆனால் அந்த 10 நாள் ஏத்திகாப்ல இருந்தவருடைய சொர்க்கம் அது வேறு. இங்க கஷ்டப்படுற அளவுக்கு அல்லாஹ் அங்க கூடி கொடுக்கும். ஒரு பாவத்தை கண்டோன்னே ஒரு இன்பம் வருவது, இதை பார்ப்போம். 2 பேர்
பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாவம், ஒரு ஹராம். ஒருத்தருட 2 பேருடைய மனசிலே மனிதன் என்ற அடிப்படையில் வரும். இந்த பாவத்தை பார்த்து ரசிப்போமே. ஒருத்தர் என்ன செஞ்சாரு, பார்த்தார். அதுக்கு பின்னால அல்லாஹ்வுக்கு மாத்தம் செஞ்சுட்டேன்னு தௌபா செஞ்சார். இவருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும். இன்னமொத்தர் அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு போனார். 2 பேர்ல சொருக்கமும் ஒரே அந்தஸ்து இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிறார், நிம்மதியான தூக்கம். திடீரென்று கண் விழிக்குது, பார்த்தாரு 3 மணி. இப்ப சுபகுடைய அதுதான் 5:15 தான். என்ன நல்ல இறுக்கி போத்திக்கும் படுத்தார். எந்த குத்தமும் இல்லை. குத்தமா? எனக்கு அனுமதி வழங்கப்பட்ட தூக்கம் சுபகு வரையில தூங்கலாம். தூங்கினால் அல்லாஹ் குத்தம் பிடிச்ச மாட்டான். தூங்கினார். இன்னும் ஒருத்தர் பார்க்கிறாரு 4 மணி. 5:15 தான் பாங்க, தூங்கினார். ஒருத்தர் பார்க்கிறார் 3 மணி. 5:15 வரையும் தூங்கலாம். ஆனா இந்த எனக்கு ஹலாலான ஆகுமான இந்த தூக்கத்தில் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் கடமையாகாவிட்டாலும் கொடுப்போம் என்று அவர் எழும்பினாரு, வுது செஞ்சாரு, தொழுகிறார். 3 மணியிலையும் தொழுகிறார், ஜிக்ரு செய்கிறார், ஓதுறார். இன்னமொத்தர் 4 மணியிலிருந்து எழும்பி தொழுகிறார், அமல் செய்கிறார். இவர் தூங்கி இருந்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இவருக்கு அனுமதி வழங்கப்பட்ட தூக்கம் தான். ஆனாலும் இவர் 3 மணிக்கு தனக்கு தூங்கலாம் என்ற அந்த முபாகான தூக்கத்தை, ஆகமான தூக்கத்தில் ஒரு பகுதியை என்னுடைய ரப்புக்காக வேண்டி கொடுப்போமே என்று அவர் 2 மணி நேரத்தை கொடுத்தார். ஒருவர் 3 மணி நேரத்தை கொடுத்தார். ஒருவர் சுவர்க்க பள்ளிக்கு வந்தார். எல்லோரும் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். ஆனால் 3 பேர்ல அந்தஸ்தும் வித்தியாசம். இதுக்குதான் உலகத்துல போட்டி. இது இங்க விளங்காது. உலகத்துல காசு பணம் எவ்வளோ செலவழிக்கப்படுமோ அந்த அளவுக்கு வாகனம் சொகுசு, வீடு சொகுசு, அவர் வாங்குற உடுப்பு வித்தியாசம், அவர் உடுப்பு வாங்க போற கடை வித்தியாசம். உலகத்துல பணத்தை வச்சு இதுவரையும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருத்தருக்கு கையில பணம் இருக்கிறது, அவருடைய தரத்துக்கு நல்ல ஒரு பெருமதியான உடுப்பட வாங்கலாம். வாங்கினா ஹலாலும் தான், குத்தமும் இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு, இவ்வளோ தரமான உடுப்பை வாங்குறத விட இதை விலையை குறைச்சி வாங்கிட்டு அந்த பணத்தை யாருக்காவது சதக்கா கொடுப்போமே, கட்டாயமில் ஆனா செஞ்சார். நல்லொரு பெருமதியான வாகனம், 1.5 கோடி 2 கோடி பெருமதியான வாகனம் வாங்கலாம். கேட்கிறாரு, நான் இந்த ஜக்காத்தை சரியா கொடுக்கிறேன், மேலதிகமா சதக்காவும் செய்கிறேன், நான் இப்படி ஒரு வாகனம் ஒன்று வாங்க போறேன், குத்தமா? இல்லை, ஒரு குத்தமும் இல்லை. அனுமதி பாவிச்சலாம். ஆனா அவரா யோசிக்கிறாரு, இப்படி ஒரு வாகனத்தை வாங்குறத விட எனக்கு வாங்கி ஓட்ட முடியுமாக இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொண்டு அடுத்ததை நான் அல்லாஹ்வுடைய வழியிலே வேறொரு வழியிலே செலவழிப்போம் என்று யோசிக்கிறார். இதை கூட அல்லாஹ் கவனிச்சார். ஹதீஸிலே உடுப்பு வருகிறது, பெருமதியான ஒரு ஆடையை அணிவதற்கு வசதி இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் அந்த ஆகுமான ஆசையை கொஞ்சம் குறைத்து கொண்டு அதைவிட பெருமதி குறைந்த ஒரு ஆடை உடுத்தாலும் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அவரை அழைத்து சொல்லுவானாம், அடியானே, நீ எனக்காக வேண்டி இப்படி ஒன்றை செய்தாயே, இதோ உனக்கு விரும்பிய உடுப்புகள் இருக்கிறது, விரும்பிய ஹூர்லின் பெண்கள் இருக்கிறார்கள், நீ விரும்பின அளவு தெரிவு செய்து எடுத்துக்கோ. இதுக்குதான் உலகத்துல போட்டி போ. அல்லாஹ்வை நான் எப்படி சந்தோஷப்படுத்த? இந்த உலகத்துல நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறத தேடுவோம். அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இந்த இடத்தில் எப்படி செலவழிப்பது மூலம், இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்வது மூலம், இந்த உலகத்தில் நாம் இரவு பகலாக அல்லாஹ்வை நாம் தேடி தேடி சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்டு கேட்டு எங்களை திருப்திப்படுத்துவோம். இதுக்குதான் இந்த உலகம். இங்க இந்த நேரத்துல கொஞ்சம் நான் இப்படி செஞ்சா, ரமலான் மாசம் ஏத்திக்கா, நான் கடையில சம்பாதிச்சலாம், தொழில் செய்யலாம், வேண்டியத்தை செய்யலாம்.
ஆனாலும் இந்த 10 நாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்போமே வாரார். மற்றவங்களை விட கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட நான் நல்ல மனுஷனாக நெருங்கோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தேடி தேடி சந்தோஷப்படுத்துவோம். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்டு கேட்டு திருப்திப்படுத்துவோம். ஹதீஸ்ல வருவதே, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போய் இன்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இடக்கிட பேசுவான் சொர்க்கவாசிகளோட. சுவர்க்கவாசிகளே என்று கேட்டு அல்லாஹ் கேட்பானா, அரவீக்கும், உங்கள் எல்லாருக்கும் திருப்தியா, போதுமா? உங்கள் எல்லாருக்கும் திருப்தியா, போதுமா, இன்னும் வேணுமா? எல்லா சொர்க்கவாசிகளும் கேட்பாங்களாம், யா ரப் மாலனா லா நருதா, இதுக்கங்களே நாங்க திருப்தி அடையாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? இவ்வளோ தந்துட்டு நீ கேட்கிற, இன்னும் திருப்தியாண்டு. அங்கதான் திருப்தி அடைகிற இடம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இதுக்கு பின்னால ஒரு ஹதீஸ்ல வருவது, துனியாவில் என்ன இருந்தாலும் ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கு. 4 பயம் இருக்கு. ஆரோக்கியம், இப்ப ஆரோக்கியமாக இருக்கிற நோய் வந்துடுமோ? வாலிபரா இருக்கக்கூடியவர் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் வயசாளி ஆகினா, வயோதிபர் சொல்லுவார் வாலிபரை பார்த்து, இப்ப அப்படி இருந்தது, நாங்களும் உங்களை மாதிரி இருந்தோம் தான் ஒரு காலத்தில், இப்படிதான் நீங்களும் இன்னும் ஒரு காலம். ஒரு முடி பழுக்க போல பயம் வந்தா அடை ஆரம்பிச்சு. சந்தோஷம் இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. காலையில சந்தோஷம், மாலையில கவலை. ஏதாவது ஒரு சந்தோஷம், அதாவது பிரச்சனைகள், நெருக்கடிகள், அது இதுன்னு கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். இது துனியா. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்டு கேட்டு திருப்திப்படுத்துவான். ஒரு கட்டத்தில் அழைத்து சொல்வான், சுவர்க்கவாசிகளை திருப்தியா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மன் தசிஹு ஃபலா தஸ்குமு அபதா, இனி நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள், நோய் வராது. இன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹ்ருமு அபதா, இனி நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீர்கள், வயோதிபம் வராது. இன்னலக்கும் மன் தன்அமு ஃபலா தஅபசு அபதா, இனி சந்தோஷமாகவே இருப்பீர்கள், கவலை வராது. இன்னலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, இனி நீங்கள் உயிருடனே இருப்பீர்கள், மௌத்து வராது. சொர்க்கத்தில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவான், உங்களோட நான் இனி கோபப்படவே மாட்டேன், உஹில்ல அலைக்கும் ரில்வானி. இதை அடையணும் இந்த உலகத்தில். இரவு தஹஜ்ஜத்திலே எழுந்து சுஜூதிலும் ருக்குவிலும் இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இதை அடைவோம். அல்லாஹ் தந்த காசு பணத்திலிருந்து, சொத்து செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏழைகள், எளியவர்கள், கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து 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 அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இதை அடைவோம் மௌத்துக்கு முன்னால். அல்லாஹ் தந்த ஓய்வு நேரங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த இத்திகாஃப், இது போன்ற நல்ல காரியங்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அமல் இபாதத்தை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அந்த மௌத்துடைய நேரத்தை சந்தோஷமாக அடைவதற்கு இங்கே தயாராகும். பாவங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுவோம். பாவம் என்ற நஜீஸோட யாரும் சக்கராத்துக்கு மட்டும் வைத்திருவோம். பாவம் மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாது. பாவத்தோட வேண்டிய இடத்துக்கு போக பிரச்சனை இல்லை, ஆனா கபருக்கு மட்டும் வைத்திருவான். பாவம்ன்றது நஜீஸ், சக்கராத்தில் அது ஆபத்தை உண்டாக்கும். ரகசியமான பாவங்கள், இரவிலே செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், வெளிநாட்டிலே செய்த பாவங்கள், உள்நாட்டிலே செய்த பாவங்கள், ஊரிலே பிரயாணத்திலே, அவரவர்களுக்கு தெரியும். இந்த உலகம் சந்தர்ப்பம், இந்த நாட்கள் சந்தர்ப்பம். 60 வருடம் செய்த பாவங்களை ஒரு மனிதன் உண்மையான உள்ளத்தோடு உட்கார்ந்தால் 5 நிமிடத்திலே பரிசுத்தமாகும். ஆனா உடனடியாக நாளைக்கு பிற்போட, இரவு செய்த பாவத்துக்கு தௌபாவை அடுத்த நாள் வரையிலே பிற்போட வேண்டும். அநேகமாக தஃப்சீர் குர்துபியிலே வருகிறது. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஓடோடி வாரார். வந்து ஒரு கடையண்ட கதவை வேகமா துறந்து கலட்டி அதுக்குள்ள தராசுல ஊச சரி செய்கிறார். பக்கத்தில் இருந்தவங்க, என்ன பதட்டம், என்ன விஷயம் சொன்னாரு.
இல்லை எங்கட பக்கத்து வீட்டில் உள்ளவர் சக்கராத்தில் இருக்கிறாரு, அவர் களிமா சொல்லி கொடுக்குறோம், கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு ஒரு வாசகம் சொன்னார், நான் அளவு நிறுவையில் மோசடி செய்கிறதுக்கு ஊசை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு வச்சிருந்தேன். இப்போ நான் களிமா வருவதில் அந்த தொண்டையில் ஊசு குத்துற மாதிரி, அதனால் அதை சரி செய்ய வந்தேன். சில தௌபா செய்யப்படாத ரகசியமான பாவங்கள் சக்கராத்தில் வேலை செய்யும். அது சில வேளை பெற்றோர்களை நோவித்ததாக இருக்கலாம், சில வேளை அடுத்தவனுடைய சொத்துக்கு செய்த அநியாயமாக இருக்கலாம், சில வேளை யார் யாருடைய மனசை நோவித்ததாக இருக்கலாம், சில வேளை உறவை துண்டித்து வாழக்கூடிய பாவமாக இருக்கலாம், சில வேளை ஒரு குடும்பத்தையே பிரித்த குற்றமாக இருக்கலாம், அளவு நிறுவையிலே மோசடி செய்ததாக இருக்கலாம், யாருடையவாவது பணத்துக்கு செய்த மோசடியாக இருக்கலாம். இந்த உலகத்திலே மனிதன் இவைகள் ஒவ்வொன்றையும் யோசித்து அந்த பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகி தன்னை தௌபாவின் மூலம் துப்புரவாக்கி கொள்ளவில்லை என்றால் கபூரிலே சக்கராத்துல கஷ்டப்பட வேண்டி வரும். இது எல்லோருக்கும் உண்டு. இது அதற்குரிய நாட்கள். 60-70 வருடம் பாவத்தினால் தன்னை அசுத்தமாக்கி கொண்டவரும் உண்மையான உள்ளத்துடன் அந்த தவறுகளிலிருந்து மீளுவதற்கு உறுதி எடுத்துக்கொண்டு 5 நிமிடம் உட்காருங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அந்த 70 வருட வாழ்க்கையும் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தமாக்கும். அவ்வளவு இரக்கமா. அதனால இந்த காலத்தை யாரும் தவறவிடக்கூடாது. கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். ஏழுமான அளவுக்கு ஏத்திகாஃபுக்கு நேரம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள வந்து உட்காருவோம், கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், யா அல்லாஹ் என்னைய சொர்க்கவாசி இல்லாம மௌத்தாக்கிடாது, முஸ்லிம் இல்லாம மௌத்தாக்கிடாது, இந்த பாவம் என்ற நஜீஸோட என்ற ரூஹு கலட்டப்படப்படாது. அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை காட்டுவார். பெண்களுக்கு மஸ்ஜிதுக்குள் இத்திகாஃப் இருக்க முடியாதா? அவர்கள் வீடுகளுக்குள் ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் இபாதத்துக்கு என்று. அந்த இடத்துக்குள் இருந்து அமல் செய்து கொள்ளுங்கள். தேவையான வேலைகளுக்கு வெளியிலே வந்தாலும் அவைகளை முடித்துவிட்டு அந்த இடத்திலே உட்காருங்கள். உங்களுக்கும் அந்த இத்திகாஃபுடைய பாக்கியம் நன்மை கிடைக்கும். எப்படியோ மௌத்துக்கு முன்னால நான் துப்புரவாக லைலத்துல் கத்ர் எப்படியாவது அடையும். ஒரு லைலத்துல் கத்ர் வாழ்க்கையிலே கிடைத்தால் போதும், 83 வருடம் இபாதத்திலே கழித்தவராக எழுதப்படுவார். அடுத்த வருஷம் கிடைச்சுமா இல்லையா தெரியாது. இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் நான் எப்படியாவது அடையும். முழு நேரம் இத்திகாஃப் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லையா? அவருடைய தொழிலுடைய அமைப்பு, குடும்ப அமைப்பு குறைந்தது, இரவு நேரத்தையாவது மஸ்ஜிதிலே கழிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிகள்ல இத்திகாஃப், கியாமுல் லைல் நடக்குது, தராவி நடக்குது. மக்ரிபோட மஸ்ஜிதுக்கு வருவோம், சஹர் வரையிலாவது இருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் இருந்துட்டு அங்கே போய் கவலைப்படுறதில் அர்த்தமில்லா போயிடுது. இது அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மண்ணறையிலே வாழக்கூடிய ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்கிறார். உலக வாழ்க்கையிலே கிடைத்த அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள். இன்னும் ஒரு சாரர் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கிடைத்த சந்தர்ப்பங்களை வீணாக்கி விட்டோமே. இந்த நிலைமை எனக்கு வந்துடப்படும். நாம் செய்யக்கூடிய இந்த குர்ஆனும் இபாதத்தும் தொழுகைகளும் மட்டும்தான் எங்களோட இருக்கும். மற்ற எல்லாம் முடிஞ்சிடும். கபூர்ல வைக்கப்பட்டதன் பின்னால ஒரு ஹதீஸ்ல வருது, கபூர்ல வைக்கப்பட்டதன் பின்னால கேள்வி கணக்கு முடிந்ததன் பின்னால ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு தனிமையை உணர்வார். கபூர்ல ஒத்தரும் இல்லையே, புதிய இடம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நாட்டில் போய் திறங்குறோம், தெரிஞ்ச யாருமே, எல்லாரும் அந்த நாட்டு பாச பேசுகிறாங்க, ஒத்தருமே இல்லை. எப்படி இருக்கும் அந்த வெறிச்சி? இப்படியான நேரத்தில் யாரும் இல்லை, யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட கேட்குற, சுகம் செய்து விசாரிச்சிருக்க ஒத்தரும் இல்லையா? இப்படி இருக்கும் போல அங்கின ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் மோகன் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு, நீங்கள் ஸ்ரீலங்கா தானே என்ற எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு, எப்படி ஒரு ராகத்தாயிருக்கு.
கபூரில் மனிதன் தனிமையை உணர்வான், யாரும் இல்லையே பேசுறதுக்கு, தெரிஞ்ச ஒத்தரும் இல்லையே என்று இருக்கும் பொழுது அழகான வாலிப தோற்றத்திலே மனமாக அழகாக உடுத்தி பார்க்கறதுக்கு பசுந்தாக இருக்கும் நிலையிலே ஒருத்தர் வருவார். கண்டோன்னே ஆசைப்படுவாராம், கிட்ட வர மாட்டாராம், கிட்ட வருவார். வந்து அவர் கேட்பாராம் கபூர்ல, அத்தரிஃபுனி, என்னை உங்களுக்கு தெரியுமா? சொல்வாரும், அழகா இருக்கிறீங்க, பசுந்தா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது, நீங்க யாரு? சொல்லுவான், நான் யாரும் இல்லை, ஆனா அமலுக்க சால், உலகத்துல நீங்க செய்த நல்ல அமலுகள் தான் நான். நீங்க தொழுக, நீங்க ஓதின குர்ஆன், உங்களோட தஹஜ்ஜுத், உங்களோட வித்ர், உங்களோட அவ்வாபீன், உங்களோட துஹா, உங்களோட ஜிக்ர், உங்களோட இஸ்திக்ஃபார், உங்களோட தௌபா, நீங்க நல்ல பிள்ளைகளை வளர்த்தது, அண்டை வீட்டாரோடு அழகாக நடந்தது, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தது, நீங்க கொடுத்த ஜகாத், உங்களோட சதக்கா, உங்களோட ஹஜ்ஜி, உங்களோட உம்ரா, உங்களோட நோன்பு, இந்த அமல்கள் தான் நான். உங்களுக்கு ஒரு பயமும் இல்லை, உங்களோட நான் இருப்பேன். மஹ்ஷர் மைதானத்திலும் இருப்பேன், சிராத்திலும் இருப்பேன், சொருக்கத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு தான் பிரிவேன். இந்த நண்பரை விட்டுடுவான். மற்ற எல்லாரும் வீட்டுல உள்ள பெண்கள் ஜனாதாவா ஆகினா சொந்தூக்கோட வெளியே வரும்போது அழுதுட்டு நின்றுடுவாங்க. ஒரு கூட்டம் மஸ்ஜித் வரையிலே வந்து தொழுது விட்டு பயணம் சொல்லிவிட்டு செல்வார்கள். இன்னும் கொஞ்சம் நெருக்கமானவர்கள் கபூர் வரையிலே வருவார்கள். அதுவும் நெருக்கமான 2 பேர் கபூருக்குள் இறங்கி மூடிவிட்டு சென்று விடுவார்கள். ஒரு 3 மாசம் 5 மாசம் 1 வருஷம் எங்களை பற்றி கொஞ்சம் பேசப்படும். சில வருடங்கள் ஆகும் பொழுது எங்களை பற்றி பேசுவதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எங்களுடைய குடும்பங்களுடைய மரணித்து 4-5 வருடம் போனவர்களை பற்றி எங்களில் யாருக்கு பேசுவதற்கு நேரம் இருக்கு? பேசுறோமா யாரை பற்றியாவது? எப்பயாரும் பெருநாளே கொஞ்சம் வாப்பா பத்தி பேசுவோம். இதுதான் எனக்கும் நடக்கும். என்னுடன் நிரந்தரமாக கபூரில் இருந்து தனிமையை போக்கி சந்தோஷப்படுத்தக்கூடிய நண்பன் இந்த குர்ஆன், இந்த தொழுகை, ஜிக்ர், இஸ்திக்ஃபார், சதகா. அதனால் உலகத்தினுடைய நண்பனுக்காக வேண்டி இந்த நண்பர்களை விட்டுடுவான். எனவே கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். கிடைத்த நல்ல காரியங்களை நல்ல நாட்களிலே எவ்வளவு ஏழுமோ அவ்வளோ அடைந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்கள் உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக ஆக்குவாயாக, முஹ்லிசீங்களாக ஆக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவை மிகவும் சிறப்பாக்குவாயாக. இந்த ரமலானிலே சுவர்க்கம் கடமையாக்கப்பட்ட, நரக விடுதலை வழங்கப்பட்ட, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைந்த உயர்ந்த கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்னை சந்திக்க வரக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். கபரை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய சக்கராத்தையும் லேசாக்குவாயாக, எங்கள் எல்லோருடைய சக்கராத்தையும் லேசாக்குவாயாக. இறுதி முடிவை சிறப்பாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் கிடைத்த ஒவ்வொரு வினாடியையும் எப்படி பயன்படுத்துவதன் மூலம் நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய முடியுமோ யா அல்லாஹ், அப்படி கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களில் பல தேவை உள்ளவர்கள் இருப்போம் யா அல்லாஹ். எல்லா ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.